நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றைய தினம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் வலுவான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் அதனினும் கூடுதலான பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடனான வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் மற்றும் மாற்று கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. இது தொடர்பாக 2-3 நாட்களுக்கு முன்பிலிருந்தே நம்ம டிஸ்கஸ் செய்திருந்தோம். சுழற்சி நிலப்பகுதிகளை அடைந்து விட்டது. குறிப்பாக அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் அது நிலவி கொண்டிருந்தது. அது தொடர்பான அந்த எக்ஸ்ப்ளனேஷனை அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதன் தாக்கத்தினால அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில், வடக்கு கர்நாடக மாநிலத்திலலாம் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இப்பொழுது உங்களுக்கு வெப்பச்சலன மழை மிக சிறப்பாக பதிவாக மிக மிக அருமையான அமைப்பு இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். இன்று உட்பகுதிகளிலும் கண்டிப்பாக மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் தென் உள் மாவட்டங்களில் சில பல இடங்களில் வலுவான மழையாக பதிவாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனத்த மழையும் பதிவாக இருக்கிறது. துறைப்பாக்கம் மாதிரியான இடங்களில் 119 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதை நம்ம நோட் செய்து கொண்டு பார்க்கணும். சைதாப்பேட்டையில் 118 மில்லிமீட்டர், வானமாதேவி இது கடலூர் மாவட்ட பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா 113 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. கண்ணகி நகர் சென்னை மாநகர் அங்கே 112 மில்லிமீட்டர், அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் 110 மில்லிமீட்டர், வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் 106 மில்லிமீட்டர், செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் அங்கே 99 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. உளுந்தூர்பேட்டையில் 95 மில்லிமீட்டர், பள்ளிப்பட்டில் 95 மில்லிமீட்டர், ஆற்காடில் 90 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகத்தில் 88 மில்லிமீட்டர். லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம மழை அளவுகள் பட்டியலில் அதை பார்க்கலாம். இன்னைக்கு எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை முதலாவதாக நம்ம டிஸ்கஸ் செய்து விடலாம். அதற்கு முன்பாக இப்போ நிகழ்நேரத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ தான் ஆக்டிவிட்டிஸ் ஃபார்ம் ஆக தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென் உள் மாவட்டங்களில், அதுவும் தென் உள் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளில் அந்த ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. சிவகாசி மற்றும் கழுகுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் துலுக்கங்குறிச்சி, வேம்பக்கோட்டை அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது. சங்கரன் கோயில் மற்றும் கழுகுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும், கோவில்பட்டி மற்றும் சங்கரலிங்கபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களிலும் மழை மையங்கள் திரளாக அணிவகுத்து காணப்படுகிறது. நீங்கள் யாராவது அந்த ரீஜியனில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னதாக ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் மற்றும் ராஜபாளையம் தென்காசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஆங்காங்கே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் யாராவது ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சிவகாசி, கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில், அதிலே கழுகுமலை, சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துலுக்கன்குறிச்சி மாதிரியான இடங்களில், வேம்பக்கோட்டை அணை பகுதிகளெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். சங்கரன் கோயில் அருகில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் பகுதியின் இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இவை போக வெள்ளியங்காடு மற்றும் குன்னூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்களை பார்க்க முடியுது. இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த மழை மேகங்களினுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் என்பது இப்போ நேரமாக பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ் ஆகும். இன்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்திலும் உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். இப்போ நமக்கு அந்த கோவில்பட்டி மற்றும் சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் திரளாக காணப்படுகிறது அல்லவா? இப்போ சாத்தூர் மாதிரியான இடங்களில் கூட திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அருப்புக்கோட்டை, கமுதி மாதிரியான, அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதின்னு சொல்லலாம், அந்த பகுதியை கமுதியை, அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம். கமுதி, அருப்புக்கோட்டை, சாத்தூர் மற்றும் விளாத்திக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் இரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். புதுக்கோட்டை, காரைக்குடி மற்றும் மதுரை, புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், சிவகங்கை மாவட்ட பகுதிகளில், மேலூர், சிவகங்கை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், நத்தம், மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கீரனூர் மாதிரியான இடங்களில், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தஞ்சை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும், திருச்சி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும், மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் கூட மழை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தந்த இடங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், குறிப்பாக அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருங்க.
நிகழ்நேரத்தில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு க்ளவுடாக வர ஆரம்பிச்சுட்டு க்ளவுடியாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் வந்து நிகழ்நேர தகவல்கள் ஏதாவது இருக்குதா, எழுத்துப்பூர்வமான பதிவு முகநூல் பக்கத்தில் இருக்குதா, இல்லை நமது யூடியூப் பக்கத்தில் இருக்குதாங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் ஸ்ட்ராங் இருக்குங்கிறது தொடர்பான ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குங்கும்போது திருவாரூர் மாவட்டத்தை நம்ம ஒமிட் பண்ணிட முடியுமா? ஸோ திருவாரூர் மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகக்கூடும். கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம். கும்பகோணம் மற்றும் அரங்கக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில், காரைக்கால் மற்றும் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஜெயங்கொண்டம் சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் ஜெயங்கொண்டம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில், பெரம்பலூர் அரியலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், செந்துளை மற்றும் பழுவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகக்கூடும். விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திருக்கோயிலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், செஞ்சி சுற்று வட்டார பகுதிகள், திண்டிவனம் செஞ்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், சேட்பட்டு சுற்று வட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், வடமேற்கு உள் மாவட்டங்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், சேலம் மாவட்ட பகுதிகள், நாமக்கல் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாநகர், நாமக்கல் மாநகர், சேலம் மாநகர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாநகர், இங்கெல்லாம் கூட மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். வேலூர் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நிச்சயமாக மழையானது பதிவாகக்கூடும். ஆம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், கிருஷ்ணகிரி ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பை முன் வைக்கிறோம். நிகழ்நேரத்தில் நடக்குதாங்கிறத நம்மள வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்தில், சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்பு அமைப்பு என்பது இருக்கிறது. ஸோ அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க. இனி வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பதிவாகும். இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மறுபடியும் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு கொஞ்சம் கேப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அது கொஞ்சம் நாளாகும். 19ஆம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஸ்லைட்டான ஒரு கேப் கொடுக்கலாம். சில இடங்களில் பதிவாகி சில இடங்களில் வந்து ஒமிட் பண்ணலாம். அதாவது இந்த அளவுக்கு ஒரு பரவலாக இருக்காது இந்த வெப்பச்சலன மழை. பரவலாக இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களை மிஸ் பண்ணும். எல்லா இடத்துலையும் மழை பதிவாகணும்லாம் அவசியம் கிடையாது. பட் அது இன்னும் குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் ஆக்டிவிட்டீஸ் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழகத்திற்கு அதிக மழை பொழிவை வழங்கக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகிறது. ஸோ அதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டமிடல்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். 25ஆம் தேதி வாக்கில் ஓரளவிற்கு மழையானது குறையலாம். ஸோ அப்போ ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. 24, 25ஆம் தேதிகளின் வாக்கில் நம்ம ஆந்திராவிற்கு அருகே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில். ஸோ அப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அது வரையில் பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும். அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து காணொலிகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகம் வரைக்கும் பதிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அம்முடி வேலூர் மாவட்டம் 86 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 85 மில்லிமீட்டர், லால்பேட் கடலூர் மாவட்டம் 84 மில்லிமீட்டர், பள்ளிக்கரணை சென்னை மாநகர் 84 மில்லிமீட்டர், மேடவாக்கம் சென்னை மாநகர் 84 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 83 மில்லிமீட்டர், செந்துறை அரியலூர் மாவட்டம் 83 மில்லிமீட்டர், குடிதாங்கி கடலூர் மாவட்டம் 80 மில்லிமீட்டர், திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 79 மில்லிமீட்டர், மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் 78 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 75 மில்லிமீட்டர், கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் 74 மில்லிமீட்டர், அடையார் சென்னை மாநகர் 72 மில்லிமீட்டர், நீலாங்கரை சென்னை மாநகர் 72 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், வடபழனி சென்னை மாநகர் 21 மில்லிமீட்டர், நாராயணபுரம் ஏரி சென்னை மாநகர் 21 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், காசிமேடு சென்னை மாநகர் 69 மில்லிமீட்டர், ஏரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 68 மில்லிமீட்டர், காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் 68 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், காட்பாடி வேலூர் மாவட்டம் 67 மில்லிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை மாநகர் 67 மில்லிமீட்டர், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் 66 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் 65 மில்லிமீட்டர். இவை போக மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடில் 64 மில்லிமீட்டர் அளவு மழை, பெழந்துறை கடலூர் மாவட்டம் அங்கே 63 மில்லிமீட்டர் அளவு மழை, ராணிப்பேட்டையில் 63 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது லாஸ்ட்டு 24 ஹவர்ஸில். அது உங்களுக்கே வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் இதை விட அதிகமான இடங்களில் கூட மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன்.
இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.